அவர்களுடைய இளமை பருவத்திலேயும் சரி, அவர்கள் தோழமை கொள்ளக்கூடிய சஹாபா தோழர்களுக்கு மத்தியில் எப்படி உரையாடினார்கள், என்னெல்லாம் அவர்கள் கையாண்டார்கள், கொடுக்கல் வாங்கலிலே எப்படி நற்பண்புகளை மேற்கொண்டார்கள், உறவினர்களுக்கு மத்தியில் எப்படி நற்பண்புகளை மேற்கொண்டார்கள், நண்பர்களுக்கு மத்தியில் எப்படி நற்பண்புகளை மேற்கொண்டார்கள், நீளம் செலுத்துவதில் எப்படி நற்பண்புகளை மேற்கொண்டார்கள், யாராவது நீதி கேட்டு வந்தார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்தில் நற்பண்புகளை எப்படி மேற்கொண்டார்கள், சிறுவர்கள் மீது எப்படி நற்பண்புகளை மேற்கொண்டார்கள், பெரியவர்களுக்கு மரியாதை அளிப்பதில் எப்படி நற்பண்புகளை மேற்கொண்டார்கள், இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்பண்புகளை நமக்கு முன்மாதிரியாக நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட எல்லா நற்பண்புகளுக்கும் சொந்தக்காரர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய நற்பண்புகள் ஒரே ஒரு நற்பண்பை நாம் பார்க்க இருக்கின்றோம். தனக்கு மாறு செய்தவர்களையும் மன்னிக்கக்கூடிய நன்மை, அதுவும் ஒரு நற்பண்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கிறார்கள். மக்காவில் இருந்து ஒரு நபர் வருகிறார், முஸ்லிம் அல்லாத ஒரு நபர் வருகிறார். யா ரசூலல்லாஹ், மக்காவிலே கடும் பஞ்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. பஞ்சமான காலம், மழை இல்லை. எனவே மழை வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கள். உங்களுடைய தோழர்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள் அவர்கள் மக்காவிலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் என்பதாக ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு நபர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்கிறார். இப்பொழுது மக்காவில் இருக்கக்கூடிய அந்த மக்காவாசிகள் எப்படிப்பட்டவர்கள் என்பதாக நாம் பார்க்க வேண்டும் சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் சமயத்திலே அருமை சஹாபா தோழர்களை அடித்தார்கள், ஏசினார்கள், திட்டினார்கள். எந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லக்கூடாது அப்படிப்பட்ட மனம் புண்படும்படி வார்த்தைகளை எல்லாம் சொல்லி காட்டினார்கள். அதிலும் முதல் என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டக்காரர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் மிகவும் கடும் பட்டினியில் இருக்கிறார்கள், பஞ்சத்தில் இருக்கிறார்கள். இந்த முதல் கூட்டத்தை பற்றியும் சொல்லப்படுகிறது. வரலாற்றில் எப்படி எழுதுகிறார்கள் என்று சொன்னால், யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக வேண்டி மதீனாவிற்கு சென்றார்கள் ஆனால் அவர்களை அடிப்பார்கள். முதல் கூட்டம் அவர்களை தடுத்து நிறுத்தியதோடு மட்டுமல்லாமல் அவர்களை அடிப்பார்கள், ஏசுவார்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கும் இப்படிப்பட்ட கடும் சொல்லக்கூடியவர்களுக்கும் கடுமையாக நடக்கக்கூடியவர்களுக்கும் சொந்தக்காரர்கள் தான் முதல் என்ற ஒரு கூட்டம். நாங்கள் மக்காவில் இருக்கும் சமயத்திலே மிகவும் தொல்லைகளை கொடுத்தார்கள், எங்களை வாழ விடவில்லை. அப்படிப்பட்ட கடுமையான தொல்லைகளை கொடுத்தார்கள் தான். இருந்த போதிலும் நீங்கள் இன்னங்கள் ஜெயிவான், நம்ம சொல்லுவோம், பீச் உடம்பு சொல்லுவோம், நீங்க தைரியசாலி தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சொல்லுகிறார்கள். நீங்கள் தைரியமானவர்கள், என்னிடத்திலே வந்து நீங்கள் மழையை தேடி துஆ செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்கள் அல்லவா? ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்கள். அந்த நேரத்தில் மக்காவாசிகளை மன்னித்து மழை தேடி துஆ செய்தார்கள், மழை பெய்தது. வரலாற்றில் எழுதப்படுகிறது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயர்ந்த நட்பண்புகளில் ஒன்றாக இருக்கக்கூடியது, தனக்கு யாரையும் தீங்கு விளைவித்தால், தீங்கு செய்தால் அவர்களை மன்னிக்கக்கூடிய பொறுமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்